பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இனி நாளிலே சபையை குறித்தும் கணவன் மனைவியை குறித்தும் நம்ம இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். ஆமென். தன் சொந்த எதுலனா எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் தான் பார்க்குறோம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். எப்படி சபையை அவர் நேசிக்கிறாரோ, சபை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரோ, அவர்களை கரைத்திரை இல்லாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதை குறித்து ஒரு கண்ணு கருத்தமாக பார்க்கிறாரோ, அதே போல் ஒவ்வொரு மனுஷனும் தன் மேலே அடிப்படாமல், தன் காயப்பட்டுக்காமல், தன் மேலே ஒரு சமையல் பண்ணும் பொழுதோ, எல்லா மனுஷனும் சமையல் பண்ணும் பொழுதோ இல்லாட்டா நடக்கும் பொழுதோ இல்லை கிராஸ் பண்ணும் பொழுதோ பார்த்து பத்திரமாக போகவும் வரவும் என்ன பண்ணுறான், செய்கிறான். ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், தன் சரீரத்தை பத்திரமா காப்பாற்றுகிறான், போஷித்து காப்பாற்றுகிறான். ஏன்னா நான் தான் அழகாக இருக்கணும், தான் நல்லா இருக்கணும், நல்ல மற்றவங்க நம்மளை பார்க்க முடியாது இருக்கணும் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், நினைக்கிறான். ஏன்னா அவன் நம்மளை மற்றவர்கள் பார்த்து நம்மளை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, அலட்சியம் பண்ணிடக்கூடாதுன்றது நல்லா போஷித்து காப்பாற்றுகிறான் மனுஷன். ஆனால் அவர் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக போஷித்து காப்பாற்றுகிறார். எதை? சபை. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவன் இல்லை, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். பிரியமானவர்களே, பாருங்கள், அப்போ அவர் எதை நோக்கமாக இருக்கிறார், நம்ம எதில் நோக்கமாக இருக்கிறோம் என்பதை இந்நாளிலே பார்க்க போகிறோம். ஆமென். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். நாம் யாரோட அவயங்களாக இருக்கிறோமா? நாம் அவருடைய சரீரத்தின் அவைங்களாகவும் காலோ கையோ கண்ணோ மூக்கோ விரல்களோ நம்ம இருக்கிறோம். நாம் அவருடைய சரீரத்தின் அவைங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். எலும்புகளுக்கு உரியவர்களாகவும் இருக்கிறோம். இது நிமித்தம் நிறைய பேர் இதை அப்படியே ஒரே வார்த்தையில் பேசி முடிச்சுருவாங்க. அது இல்லை. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். சபையும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறது. சபையும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்க. மறுபடியும் நான் படிக்கிறேன் பாருங்கள். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஏன் இருப்பார் மனுஷன் தகப்பனை தாயும் விட்டு மனைவியுடன் இசைந்து ஒருவர் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்றால் சபையும் கிறிஸ்துவம் என்ன பண்ணணும், ஒன்றா இருக்கணும். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபை பற்றியும் சொல்லுகிறேன். வந்துச்சிங்களா இதோட வார்த்தை? இந்த ரகசியம் பெரியது. இப்படியும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் இந்த ரகசியம் பெரியது, பேசிகிட்டே இருக்கலாம். ஆனாலும் நான் கிறிஸ்துவை பற்றியும் சபை பற்றியும் சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். எப்படி மனைவி கணவரோடு இசைந்து இருக்க வேண்டும், ஒரே மாம்சமாக இருக்கிறாங்க, அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க வாழணும், அவங்க சந்தோஷமாக வாழணும், பரிசுத்த சந்ததி பிறக்க வேண்டும் என்பதற்காக அவங்க தனித்துவமாக வாழ வேண்டும் என்று கடவுள் சொல்லி கொடுக்கிறார். ஓகே. ஆனால் அதே மாதிரி கிறிஸ்துவும் சபையும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய எலும்புகளில் உரியவர்களாக இருக்கிறோம். இந்த ரகசியம் ரொம்ப பெரியது. இந்த ரகசியம் எதுன்னு பார்த்தா, நான் கிறிஸ்துவ பற்றியும் சபை பற்றியும் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த சபை, இந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பாருங்கள், நாட்கள்
பொல்லாதவைகளானதால் காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். குடும்பமோ சபையோ எதுவாக இருந்தாலும், தனி நபரோ, ஒரு ஊழியம் கொடுத்துட்டாரு, எனக்கு ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்துட்டாரு. ஒரு இடத்துல கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க சபையில் வாங்க. ஒரு அண்ணன் கூப்பிட்டார், சபைக்கு வாமா. 3 வருஷம் 5 வருஷம்தாம்மா அந்த ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரிலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாதுமான்னு. ஆனால் எதுவுமே ஆண்டவர் என்கிட்ட சொல்லவே இல்லைண்ணா அப்படின்னு. இல்லைம்மா, நம்மளாக தான் வரணும், நான் சபையை ஓப்பன் பண்ணுறேன் வாமா. செபிச்சிட்டே இருந்தேன். அந்த அண்ணன் கடைசியில் என்கிட்ட முட்டி மூதி கோவப்பட்டு போயிட்டார். கர்த்தருடைய சித்தத்தையும் நம்ம வாழ வேண்டும். குடும்பமும் ஊழியமும் சபையோ. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு கொடுத்த ஓட்டத்தில் அவர்கள் ஓட வேண்டும். குடும்பத்தை உங்கள் கரத்தில் ஒப்புடுத்த, குடும்பத்தை சீராக கர்த்தர் சித்தத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சபையை ஊழியத்தை கொடுப்பார்களான கர்த்தருடைய சித்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இப்போது குடிச்சிட்டா என்ன ஆகிடும்? அப்படியே மதப்பில் இருப்பாங்க. நான் குடித்ததில் பார்த்துருக்கேன். அப்படியே மயக்கத்திலே இருப்பாங்க, அதிலேயே இருப்பாங்க. வெறி கொள்ளாமல், வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். சித்தத்தில் ஒப்பு கொடுக்கிறவர், காலத்தை பார்க்கிறவர்கள் ஆவியிலே நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். இங்கே பாருங்க, நம்ம எப்படி இருக்கோமா? தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவருக்கொருவர், சபையோ குடும்பமோ ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது போல நீங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். முதல்ல அவர் கீழ்ப்படிய வேண்டும். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷர் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல, மறுபடியும் வருகிறார், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். நீ தலையாக இருக்கணும் புருஷனே, நீ தலையாக இருக்கணும். குடித்து வெறித்து எனக்கும் என் குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கும் என் பிள்ளைகளுக்கு சம்மந்தமே இல்லை என்ற சொன்னினா சாத்தான் தலையாக மாறிவிடுவான். அந்த குடும்பத்தில் இன்னொருத்தன் தலையாக வருவான். அது உனக்கு சேதாரமாக போய்விடும். புருஷன் புருஷனாக இருக்க வேண்டும், மனைவி மனைவியாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். தலையாக இருந்தாதான் இருக்கணும், இருந்தால் தான் அது இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். உங்கள் 2 பேர் சரீரத்துக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? இரட்சகராக இருக்கு. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும், நல்லா கேட்டுக்கங்க, மனைவியும் சபையும் குடும்பத்தை ஒன்றாக்குறார் பாருங்க. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நீங்கள் சபையிலே இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு ஊழியம் வருதா? ஊழியம் வர வரைக்கும் நீங்கள் சபையில் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் நான் ஒரு பிரச்சனைன்ட்டு அந்த ஊழியருக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா அங்கே அநேக ஜனங்களுக்கு எங்கள் மூலியமாக ரட்சிப்பு வந்தது. அநேகரோட பிசாசுகள், வியாதிகள், ஆசீர்வாதங்கள், குடும்பங்கள் சேர்க்கப்பட்டது, திருமணங்கள், குழந்தைகள், எத்தனையோ காரியம் சொல்லலாம் அந்த தாயார் மூலியமா. அந்த சபையிலே அடங்கி நான் பல வருடங்கள் இருந்தேன். லெட்டின் பாத்ரூம் கழுவுறதுலேருந்து, பெருக்கி துடைக்கிறதுலேருந்து, கூட இருந்து எல்லா வேலையும் பார்க்குறதுலேருந்து, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுலேருந்து, ஆகாரம் கொடுக்கறதுலேருந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு எனக்கு ஊழியம் வந்து விட்டது. நான் ஊழியம் ஆண்டவர் கொடுத்து விட்டார். அவருக்கு நான் கீழ்ப்படிந்து நான் ஓடுகிறேன். மீண்டும் நீ சபையிலே உட்காருன்னு சொல்லக்கூடாது. தங்கள் சொந்த புருஷனுக்கு காரியங்களை கீழ்ப்படிக்க வேண்டும். புருஷனுக்கு எல்லா காரியத்திலையும் எப்படின்னா கீழ்ப்படிவேன். அதே போல் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எல்லா காரியத்திலையும் இதை செய்ய சொல்கிறாரா அதை செய்ய வேண்டும்.
இதை செய்வானடா, அதை செய்யக்கூடாது. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படி கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படி கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. சபை எப்படி மனைவி குடும்பத்தையும் சேர்க்கிறார் பாரு. அவர் சித்தம் என்னதென்று அறிந்து செய்ய வேண்டும். ஒரு சித்தம் அறிந்து போகிறவர்களை தடை செய்யக்கூடாது, அவர்களை இழுக்கக்கூடாது. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிற முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சரீர சபையாகி அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். குடும்பமோ சபையோ கணவன் மனைவியோ கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தமக்குத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியின் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். இப்போ வந்துருச்சிங்களா? இங்கே என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இங்கே தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். மனைவி கணவன் ஒன்றா இருக்க வேண்டும், சித்தம் என்னென்று அறிய வேண்டும். கணவன் மனைவி கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். மனைவி தன் புருஷனை தலையாக நினைக்க வேண்டும். சபையையும் குடும்பத்தையும் இணைக்கிறார் ஆண்டவர். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? அதற்கு தான் இந்த வார்த்தை ஒன்று. இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்து பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். என்ன? தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்ற ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். சபை மணவாட்டி, கிறிஸ்துக்கு மணவாளன். சேர்ந்து இருக்க வேண்டும், பிரியக்கூடாது. ஒரு மனுஷனை பிரித்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த ரகசியம் பெரிது, அறிந்து கொள்ளுங்கள். குடும்பம் கிறிஸ்துவுக்கு பயப்பட வேண்டும், மனைவி கணவருக்கு பயப்பட வேண்டும், இருவரும் சபைக்கு பயப்பட வேண்டும். ஆமென். காட் பிளஸ் யூ. இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். கர்த்தர் சித்தம் என்னதென்று அறிந்து, இந்த நாட்கள் பொல்லாதவைகள் என்று அறிந்து பிரயோஜனமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.